ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேளா போற்றி, அறுவடை வீடு கொண்ட முருகப்பெருமானை போற்றி போற்றி. இன்று கந்த சஷ்டி திருவிழாவில் நல்லதை நினைத்து நல்லதை செய்பவர்களுக்கு எந்த துன்பத்தையும் அவர்கள் நெருங்காது என்பது இந்த முருகப்பெருமானின் அருள்வாக்கு. ஆம் செல்லவே, உனக்கானது அவசரமான செய்தி உன்னிடத்தில் இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் பேசியே ஆக வேண்டும். நான் சொல்வதை கவனமாகச் செய், கேளு. ஆம் செல்லமே, முருகா சரணம் என்று பதிவு செய்துவிட்டு முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா என்று என் நாமத்தை சொல்லிக்கொண்டே நான் சொல்வதை கவனமாக கேள் என் செல்லமே. நீ நல்லது மட்டுமே செய்ய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாய். உன் எண்ணம் தூய்மையாக இருக்கும்படி நீ நடந்து கொள்கிறாய். அப்படி இருக்கும்போது உனக்கு எந்த துன்பமும் வராது. நிச்சயம் நீ மகிழ்ச்சியாகத்தான் வாழப்போகிறாய். மற்றவர்கள் சந்தோஷப்படுவதை பார்த்து நீயும் சந்தோஷப்படுகிறாய். இந்த நல்லதொரு மனதிற்கு உனக்கு எப்போதும் சந்தோஷமே கிடைக்கும். நீ மகிழ்ச்சியாக இருந்து உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழப்போகிறாய். இது முருகனின் அருள்வாக்கு. கவலையை மறந்துவிடு. யாரை பற்றியும் கவலைப்படாதே. உன்னை பற்றியும் உன் குடும்பத்தை பற்றியும் மட்டுமே உன் மனதில் யோசிக்க வேண்டும். உன் எதிர்காலம் சிறப்பாக அமையும் என்பதை மட்டும் மறந்துவிடாதே. யாருக்காகவும் எதற்காகவும் பயந்து உன் வாழ்க்கையை நரகமாக்கிக் கொள்ளாதே. எந்த அளவுக்கு யாருக்கு விட்டு கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு மட்டுமே விட்டு கொடு. ஏமாளியாக வாழாதே என் செல்லமே. சமாளிக்கும் திறமையை வளர்த்துக்கொள். இதோ உன் எதிர்காலம் இரட்டிப்பான மகிழ்ச்சியுடன் இருக்கப் போகிறது. தானாக நல்ல விஷயங்கள் அனைத்தும் உன்னை தேடி வரும். இது முருகப்பெருமானின் அருள்வாக்கு. நான் உனக்கு ஒரு சின்ன கதையை சொல்கிறேன், கேள். ஒரு சிறுவன் மரத்தின் உச்சியில் இருக்கும் பழத்தை கேட்டால் நீ சிரமப்பட்டு கேட்ட பழத்தை பறித்து தந்து அவனிடம் தந்து விட்டாய். அந்த சிறுவனோ அதை சாப்பிட்டு கொண்டிருந்தான். அதை பார்த்து உனக்கு ஆனந்தம் ஏற்படுகிறதல்லவா? இந்த உறவை என்னவென்பது. அதே போலத்தான் நீயும் என் மீது நம்பிக்கை வைத்தால் நான் உனக்கு அப்படிப்பட்ட பழங்கள் எத்தனையோ தருவேன் என் செல்லமே. நீ அதை உண்ணும்போது இந்த முருகப்பெருமான் அதை பார்த்து மகிழ்ச்சி அடைவேன். நம் இருவருக்கிடையே உள்ள உறவிற்கு காரணம் அந்த நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கை எந்த வடிவில் உன்னுள் இருக்கிறதோ அந்த வடிவிலே நானும் உன்னுள் இருப்பேன். எந்த அளவில் உன்னுள் உள்ளதோ அதே அளவில் உன் முன் காட்சி தருவேன். உனக்கும் எனக்கும் இடையில் உள்ள இணைப்பு பாலம் விசுவாசம் ஒன்றேதான். என்னையே சரணாகதி அடைந்தால் நிச்சயமாக நான் உனக்குள்ளே தஞ்சம் புகுந்து விடுவேன். உனக்கு சேவை செய்ய தயாராக இருக்கிறேன். எளிதில் உடனடியாக கிடைக்க இருக்கும் பலனை உதறி விட்டு எட்டாத திராட்சை பழத்திற்கு நீ ஆசைப்பட்டால் நான் என்ன செய்ய முடியும்? நான் நடக்க கற்றுக் கொடுக்கிறேன். நீ என் சொல்படி நட. அப்போது இன்பமானாலும் துன்பமானாலும் ஒன்று போலவே இருக்கும். என் மீது, என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை. நீ என்னிடம் பலமுறை கேட்ட வரம் கிடைக்கப் போகிறது. மகிழ்ச்சியாக இரு என் செல்லமே. இன்று நீ என்ன நடக்குமோ நடக்காதோ என்று தவித்து கொண்டிருந்த விஷயம் நிச்சயமாக நடந்துவிடும். பல நாட்கள் வைக்கப்படும் என்னுடைய வேண்டுதல் தாமதமாகி இன்றைய தினத்திற்கு வந்துவிட்டது. இவ்விதமாக இழுத்துக்கொண்டே போவது நல்லதல்ல என்று நினைத்து என் பாதத்தில் விழுந்து அழுது வேண்டினாய் அல்லவா முருகா என்று. இதோ அது நிறைவுக்கு வருகிறது. நம்பிக்கை, பொறுமை என்பதை உனக்குள் பொக்கிஷமாக வைத்துக் கொள்கிறாய். பொறுமையாக இருந்து கொண்டிருக்கிறாய் என்பது அடிமையாக இருப்பதல்ல, அமைதியாகவும் இருப்பதல்ல. பொறுமையாக இரு என்பதற்கு என்ன தெரியுமா அர்த்தம்? பொறு
அடிமையாக இருப்பதல்ல, அமைதியாகவும் இருப்பதல்ல, விருப்பத்திற்கு மாறான விஷயங்களை எதிர்கொள்ள நேரும்போது அதை சகித்து கொண்டிருக்கும் தன்மைக்குத்தான் பொறுமை என்று பெயர். இன்னொரு முறை சொல்கிறேன், விருப்பத்திற்கு மாறான விஷயங்களை எதிர்கொள்ள நேரும்போது அதை சகித்து கொண்டிருக்கும் தன்மைக்கு பெயர்தான் பொறுமை என்று பெயர். பொறுமையை வளர்த்துக்கொள். பொறுமையை வளர்த்து என்னிடம் முருகா முருகா என்று என்னிடத்தில் பிரார்த்தனை செய். இது உன் மன வலிமையை அதிகமாக்கி உனது சகலத்தையும் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும். முதலில் தைரியத்தை கடைபிடி. எந்த வேலையும் சுலபமாக முடியும். புரிகிறதா? துணிவே வாழ்வின் துணை என்பதை உனக்கு தெரியாதா என்ன? தைரியத்தை வளர்த்துக்கொள். சுயநலமற்று இருந்தால் இன்பம் மட்டுமே கிடைக்கும். துக்கமும் உன்னை நெருங்காது. தீமைகள் வந்தால் அது நம்மை பக்குவப்பட பயந்துள்ளது என ஏற்றுக்கொள். தோல்வி தோல்வி என நினைத்து கொண்டு உனது காலத்தை கடக்காதே என் செல்லமே. நீ ஜெயிக்கப் போகிறாய். இன்ப அதிர்ச்சி காத்திருக்கிறது. மகிழ்ச்சியுடன் காத்திரு. ஆம் செல்லமே. முருகா முருகா என்று நீ இரவு தூங்குவதற்கு முன் என் நாமத்தை சொல்லிக்கொண்டே தூங்கு. நீ விரும்பியதை பல போராட்டங்களுக்கு பிறகு நீ அடைந்த சந்தோஷத்தை அனுபவிக்காமல் அடுத்த ஆசையை நினைத்து வருத்தப்படுகிறாய். சந்தோஷம் என்பது இயற்கையானதென்பதை முதலில் புரிந்துகொள். சந்தோஷத்திற்கு காரணத்தை கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. மனதில் உள்ள குப்பைகளை தூக்கி வீசி எறி. பிறகு சந்தோஷம் தானாக உன் மனதில் வந்து குடியேறிவிடும். புரிகிறதா? சந்தோஷத்திற்கு கவலையோடு உன் மனதில் இருந்ததென்றால் சந்தோஷம் அங்கே குடி வராது. சந்தோஷத்தை தூக்கி எறிந்துவிட்டால் அங்கே குப்பைகளை தூக்கி எறிந்துவிட்டால் சந்தோஷம் தானாக உன் மனதில் குடியேறிவிடும். நிச்சயமாக இப்போதைய நிலை மாறும். நீ விரும்பியபடி அனைத்தும் திருப்பமாக நல்லதொரு விதமாக நடக்கும். நிச்சயமாக நான் சொல்வதை கேட்டால் இந்த முருகப்பெருமானை மனதார நினைத்து ஓம் முருகா முருகா என்று என்னிடத்தில் சொல்லி என்னை மனதார அழைத்தாலே போதும். நிச்சயமாக உன்னிடத்தில் நான் பேசிவிடுவேன். என்னிடத்தில் மனம் விட்டு பேசு. முருகா முருகா என்று என் மனமுருக என்னிடத்தில் பேசு என் செல்லமே. உன் பேச்சை, உன்னுடைய கஷ்டங்களை என்னிடத்தில் சொல்லிவிடு. அதை நான் நிவர்த்தி செய்கிறேன். இது முருகப்பெருமானின் உத்தரவு கூட என் செல்லமே. உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அதுவும் நன்மையாகவே இருக்கும். ஓம் முருகா சரணம். ஓம் முருகா சரணம். ஓம் முருகா சரணம்.